சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று கேட்டாலும் நான் அதை தட்டாமல் தருவேன். உன்னுடைய சாய்க்கு தெரியும் உன்னை எந்த அளவுக்கு நான் பார்த்து கொண்டால் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருப்பாய் என்று. எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று. அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைக்கு எந்த நேரம் சரி இருக்கிறது எந்த நேரம் சரியில்லை என்பதும் தெரியும். மற்றவர்களால் பிரச்சனை வருமா, இல்லை நேரம் சரி இல்லையா, இல்லை நேரம் சரியாக இருக்கிறதா என்று எல்லாமே எனக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய நினைப்பு முழுவதுமே என்னுடைய பிள்ளைகளை சுற்றி மட்டுமே தான் இருக்கிறதே தவிர என்னுடைய எண்ணங்கள் வேறு எங்கும் இல்லை. என்னுடைய பிள்ளைகளுடைய நினைப்புகள் மட்டும்தான் இந்த சாய்க்கு. இந்த சாய் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை. நீங்களாக ஏதேதோ விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த சாயை நம்பி ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கிவிட்டீர்கள் ஆனால் நிச்சயமாக அந்த விஷயம் மிக மிக பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புரிகிறதா? நன்மைகள் எப்பொழுதுமே இருக்கும். அதாவது இந்த சாயை நம்புபவர்களுக்கு என்றுமே நன்மைகள் இருக்கும். சில நேரத்தில் சில விஷயங்கள் உனக்கு கவலையாக கொடுத்தாலும் அந்த கவலையை எப்படி மாற்றலாம், என்னுடைய பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகளுடைய மனதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் எனக்கு முழு பொறுப்பு. என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் எனக்கு முழு உலகம். உங்களுக்கு எப்படி உங்களுடைய குடும்பம் முழு உலகமாக எல்லாவற்றிலும் முக்கியத்துவமாக இருக்கிறதோ அதே போல என்னுடைய குடும்பமே என்னுடைய பிள்ளைகள் தான். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மனதாரவும் உடலாலும் மிக சக்தி வாய்ந்த பிள்ளைகளாகவும், அப்புறம் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இன்பமாகவும் இருந்தால் மட்டுமே இந்த சாய் சந்தோஷமாக இருப்பேன். சில நேரத்தில் சில விஷயங்கள் நடக்கும். அதனால் எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். எல்லா நேரத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டெடுப்பேன். சிலர் பேசும் பேச்சை நினைத்தெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாய், ஒவ்வொரு கட்டத்தையும் எந்த அளவுக்கு நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே அறிவேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் தெரியாமல் உன்னிடம் எல்லா விஷயத்தையும் மறைத்து கொண்டு இருப்பது கிடையாது. நான் ஒரு முடிவை எடுத்தாலே உனக்கு வந்து காட்டுகிறேன். இதுதான் நான் உனக்கு செய்ய போகும் விஷயம், இதுதான் நான் உனக்கு யோசித்து வைத்திருக்கும் விஷயம் என்று. அப்படி உனக்கு உண்மையாக இருக்கும் உன்னுடைய அப்பாவாகிய நான் உனக்கு ஏதாவது ஒரு சிறு வழி துரோகம் செய்வேனா? துரோகம் என்ற ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றத்தை கொடுக்கலாம் என்பதை மட்டும்தான் சிந்தித்து உன்னை செய்ய வைப்பேன். நான் இன்று மட்டும் அல்ல, என்றுமே உனக்கு துணை இருப்பேன். நீ யோசித்து பார். உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாய். அதில் ஒரு 100% இல்லை என்றாலும் ஒரு 1% அதற்கான முயற்சிகளை எடுத்து வைத்திருக்கிறாய். சரி, விடு. ஆனால் இதெல்லாம் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். சாய் எதுவுமே செய்யலை என்று நீ குறை சொல்லலாம். ஆனால் நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லோருக்கும் நேரம் சரியில்லாமல் இருப்பதினால்தான் உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் போட்டு வாட்டி எடுக்கிறது. ஆனால் இனிமேல் உங்களுடைய உடலும் மனமும் எப்பொழுதும் வாட்டி வதங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நான் சொன்னதை செய்யுங்கள். உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் இல்லை நீங்கள் போகும் என்னுடைய கோவிலையோ எலுமிச்சம்பழத்தை வையுங்கள். அதாவது ஒன்று உன்னுடைய வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வியாழக்கிழமை வைத்துவிட வேண்டும். காலை நீ பூஜை செய்கிறாய் என்றால் இரவு வரைக்கும் பூஜை அறையிலேயே அந்த எலுமிச்சம்பழம் இருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் என்னுடைய உதியை வைத்து அதில் என்னுடைய எலுமிச்சம்பழம் பாதத்தில் வைத்திருக்கிறாய் அல்லவா, அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நன்றாக அந்த மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் குங்குமத்தை வைத்து உன்னுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து அதற்கு சாம்பிராணியை காட்டி உன்னுடைய நிலைவாசலில் எடுத்து வந்து மாட்டு. இல்லை எனக்கு கோவிலுக்கு போய் அங்கு எலுமிச்சம்பழத்தை நான் வாங்குவேன் என்றால் கோவிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை
நீ வாங்கி கொடு. வாங்கி கொடுத்து என்னுடைய பாதத்தில் வைத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வந்து உன் பூஜை அறையில் வைத்து அதே மாதிரியே மஞ்சள் துணியில் என்னுடைய உதியை போட்டு அதன் மீது எலுமிச்சம்பழத்தை வைத்து நன்றாக கட்டி மஞ்சள் குங்குமத்தை வைத்து அதை சாம்பிராணி காட்டி உன் வீட்டு நிலவாசலில் மாட்டிவிட வேண்டும். இதில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் வராது என்பது உண்மை. எதற்கென்றால் உன்னுடைய வீட்டு வாசலை தாண்டி யாருமே போகக்கூடாது. புரிகிறதா? அதாவது தீய சக்திகள் எந்த ஒரு கண்ணும் உன்னுடைய வீட்டில் மேல் படக்கூடாது. அப்படியே உன்னுடைய வீட்டுக்கு பார்த்தார்கள், உன்னுடைய வீட்டுக்குள் வர வேண்டும் என்று தீய சக்தி நினைத்தார், நிலவாசலை தாண்டித்தானே வர வேண்டும். நிலைவாசலிலேயே அந்த தீய சக்தியை நான் அழித்து விடுவேன். நம்பிக்கை வையுங்கள். எல்லா நேரத்திலும் நம்பிக்கை வையுங்கள். சில நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை வந்திருப்பதினால் எல்லாமே உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் என்று நினைக்காதீர்கள். நல்லது நடக்கும். இன்று சில விஷயங்கள், நாளை அற்புதமான விஷயங்கள். கெட்ட நேரம், அதாவது இப்பொழுது நேரம் சரியில்லாத காரணத்தினால்தான் சில விஷயங்கள் உன்னுடைய மனதை போட்டு வாட்டுகிறது. இந்த மாதிரியான விஷயத்தை நீ செய்யும் பொழுது, அதுவும் நம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதமும் அதிசயமும் நடக்கும் என்பது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நல்லது நடக்கும். ஒருவனுக்கு ஒரு முறை வாக்கு கொடுத்து விட்டேன், நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அவன் எக்காரணம் கொண்டும் அழுவதோ எக்காரணம் கொண்டு மனதில் கஷ்டப்படுவதோ கூடாது. இன்பத்தை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளும் வழியை பாருங்கள். துன்பத்தை மட்டும் என்றுமே ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுதும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் வழியை பாருங்கள். இன்பமானது இன்று மட்டும் அல்ல, என்றுமே உன்னோடு இருக்கும். காலம் முழுவதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை பல்லாண்டு காலம் உன் குடும்பத்தோடு வாழ வைக்க வேண்டியது இந்த சாயுடைய கடமை. அப்படி இருக்கும் பொழுது கெட்ட நேரம் வந்தால் என்ன ஆகும்? சாய் எல்லாவற்றையும் சரி செய்வேன். சில நேரத்தில் இந்த சாயை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. அதனால்தான் சம்பந்தமே இல்லாமல் என்னை நீங்கள் அதிகமாக திட்டுகிறீர்கள். ஆனால் ஒன்று, என்னை எப்பொழுதும் திட்ட வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் உங்களை ஒவ்வொரு முறையும் என்னுடைய பார்வையானது பார்த்து கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டு இருப்பதினால் நீங்கள் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் பயப்பட வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உங்களுக்கு எல்லா இடத்திலும் இந்த சாய் இருப்பேன். எல்லா இடத்திலும் உங்களுக்கு என்னுடைய கருணை பார்வை உண்டு. தேவையே இல்லாமல் பயப்படுவதை விடுங்கள். இன்பம் வரும், யோகம் கண்டிப்பாக வரும். இது இரண்டும் ஒரு வீட்டிற்குள் இருந்தாலே என்ன ஆகும்? சந்தோஷம்தானே கிடைக்கும். சந்தோஷத்தை நீ ஆள பிறந்தவர். சந்தோஷம் உனக்கு இன்றிலிருந்து எப்படியாவது உன் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நம்பிக்கை வைக்க வைக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்குத்தான் வருவீர்களே தவிர ஒரு நாளும் நீங்கள் கீழே இறங்க மாட்டீர்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்கு தேவையான நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். இந்த சாய் என்றுமே உங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பேனே தவிர தொந்தரவு கொடுக்கவே மாட்டேன். நல்லது நினையுங்கள், நல்லது நடக்கும். எக்காரணம் கொண்டு சோர்ந்து விடாதே, சோர்ந்து போகக்கூடாது. நல்லது மட்டுமே செய்யக்கூடிய இந்த சாய் ஒவ்வொரு நாளும் உனக்கு இன்பத்தை மட்டுமே கொடுப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.